ரிவ்யூவால தான் படம் ஓடலை, ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க, பல ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃபையெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும்? நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது, ஹவுஸ்ஃபுல் அப்படி இப்படின்ற மாதிரி. ரிவ்யூஸ் பார்த்து தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும். எதிலேருந்து அறிவிப்பு வந்தது, இப்போ படமே ரிவ்யூவால் தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க. படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ரிவ்யூவால் தான் படம் ஓடலை, ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க, பல ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லை, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலைங்கிறது வேற, பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்குது பிடிக்காத அவருடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததாக நானும் உணர்றேன். ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃபையெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா? இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ தியேட்டர்ஸ்லேருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்ணுறன்றது பப்ளிக் தான், அவங்க சொல்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஏற்றுட்டு தானே சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏற்றுட்டு தானே ஆகணும். இல்லை, அதை ஏற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு கல்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி பார்த்தியா, அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடித்தேன் பார்த்தியா, வச்சு செஞ்சேன் பார்த்தியா, அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உன்னை மீறி அடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமாக வந்து ஒரு படத்தில் இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா. அதனால் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்த விதமான சந்தேகம் சொல்கிறீங்களா சார்? படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்கிறீங்களா சார்? பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க, அதை தாண்டி பர்சனலாக ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான். அவ்வளோதான். படமாக இருந்தாலும் ஓடினா ஓடும், ஓடலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான். நீங்களும் டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் சரிங்களா. இப்போ கூலியில் நடிக்கிறீங்க, உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னீங்களா, இல்லை வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுனீங்களா? முதலாவது வந்து இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்க அந்த படத்தை பற்றி அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் பேசணும். ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து அக்ரிமெண்ட் வேறு வர கார்ப்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்தில் ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் அளவு வருது. அது படிச்சும் புரிஞ்சிக்க முடியாது, நான் படிக்கிறதும் இல்லை. அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு வரணும். நான் ஒரு 15-20 பக்கம் அப்படியே சர்சன்னு பரட்டுவேன். கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க, அதை மட்டும் பார்ப்பேன். கண்ணில் விளக்கு நீ ஊற்றிட்டு சரி இது அட்வான்ஸு, இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல், பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட், ஓகேப்பா போடுப்பா கையெழுது அப்படின்னு போடுறது. அதனால் அதில் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல. நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாயை பிடிங்க ஏதாச்சும் உடறி கொட்டி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை. அதனால் அந்த படத்தினுடைய ப்ரமோஷனில் பேசிக்குவோம். அதேதான். அது இல்லை, பொதுவாகவே அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்க தான் எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். இப்போ அந்த படத்தில் வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அதை பற்றி பேசலாம். மற்ற விஷயங்கள் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான்.